அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஸரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இப்படி சொன்னார்கள்: யார் ஒருவர் இந்த தொழுகையை சரியான முறையிலே பேணி தொழுவாரோ, இஹ்லாஸோடு மன தூய்மையோடு தொழுவாரோ, அவருக்கு அந்த தொழுகை நாளை மறுமை நாளிலே பிரகாசமானதாக நூறாக இருக்கும் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அந்த தொழுகை நாளை மறுமை நாளினுடைய அந்த வேதனையிலே இருந்து காப்பாற்றுவதற்கு காரணமாக இருக்கும். இந்த அடியார் இறைவனுடைய முழுமையான விசுவாசி என்பதற்கு ஆதாரமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் ஒருவர் இந்த தொழுகையை சரியான முறையிலே பேணி தொழவில்லையோ, அவருக்கு நாளை மறுமை நாளிலே நூறாகவும் இருக்காது, இவர் இறைவனுடைய முழுமையான விசுவாசி என்பதற்கு காரணமாகவும் இருக்காது, மேலும் மறுமை நாளினுடைய வேதனையிலே இருந்து காப்பாற்றுவதற்கு காரணமாகவும் இருக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹாமான், ஃபிரவுன் இது போன்ற கொடியவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தொழுகையிலே இஹ்லாஸ் வேண்டும். பேணி தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய தொழுகைகள் அந்த முறையிலே இருக்கிறதா? ஹதீஸிலே வருகிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நாம் பார்ப்பது போல் தொழ வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற ஒரு அடிப்படையிலே தொழ வேண்டும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா? அல்லாஹுவை நாம் பார்ப்பது போல. அல்லாஹுவை நாம் பார்ப்பது போல இந்த அந்தஸ்துக்கு நாம் ஒன்றும் வரலை. பெரிய பெரிய நபிமார்கள், நல்லடியார்கள், இறைநேசர்களை தவிர குறைந்தபட்சம் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற ஒரு அச்ச உணர்வோடு நாம் தொழ வேண்டும். எனவே நம்முடைய தொழுகையிலே பேணுதல் வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய தொழுகையில் பேணுதலை அல்லாஹ் தருவானாக. இஹ்லாஸோடு தொழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.